ஓகே வந்து நம்ம வீடு கட்டுனா வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்ச முதல் செடிங்க இந்த மூங்கிலுங்க. அந்த காற்று அடிக்கும் போது இதெல்லாம் வந்து உரசும் போது இது பேசலாம். நம்ம உட்காந்துட்டு இது கூட நம்ம பேசலாங்க. பேசினா இதுவும் பேசும். மூங்கிலும் நம்ம கூட பேசும். ஸ்டிக்கை வச்சு ஊனிட்டு ஒரு அரடிக்கு இது மாதிரி டை போட்டு கட்டிக்கிட்டாங்க. டை போட்டு கட்டும்போது என்னன்னா செடி ஆடாது. மூங்கில் வளர்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வளர்த்த மாட்டாங்க. காரணம் மூங்கில் வீட்டுக்குள்ளே வைக்கலாமா வேண்டாமான்னு. மூங்கில் கண்டிப்பாக வைக்கலாம், நீங்கள் வைங்க. வச்சு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட லைஃப் நல்லா இருக்குங்க. கட் பண்ணிக்கிட்டோமா பாருங்களேன், இப்படி குருத்தை கட் பண்ணி காட்டுறேன். இப்படி இந்த குருத்தை நம்ம கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பக்கத்தில் படரும், மேலே படர்ந்து போக வளர்ந்து போக. உங்களோட ரேட் வந்து என்ன பார்த்தோம்னா 280 350 ரூபா சொன்னாங்க. 280 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கோம். ரெண்டையும் வாசப்படிட்டு முன்னாடி வச்சுருக்கேன். இதை வந்து எனக்கு வந்து புத்தா மூங்கில்னு சொல்லிட்டு இது ரொம்ப பிடிச்ச செடி. ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட செடி இந்த மூங்கிலுங்க. ரொம்ப இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கும், ஒரு 4 அடிக்கு ஹைட் இருக்குது. நல்லா காற்று அடிக்கும் போது பார்த்தாலே தெரியுங்களா, நல்லா ஆடுங்க. நம்ம அதே நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் வராது, ஒரு கார்டனிங்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த காற்று அடிக்கும் போது இதெல்லாம் வந்து உரசும் போது இது பேசலாம். நம்ம உட்காந்துட்டு இது கூட நம்ம பேசலாங்க. பேசினா இதுவும் பேசும். மூங்கிலும் நம்ம கூட பேசும். பேசி பாருங்கள். மூங்கில் வந்து இதனோட இப்படி காற்று ஆடும்போது உரசும் போது ஒரு விதமான தனி அனுபவம், ஒரு சுகமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா பேசலாம், அது கூட பேசுங்க, நல்லா வளரும். இது கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். உட்காந்துக்கிட்டே நீங்கள் ஒரு தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைச்சிட்டு உங்களுக்கு லைஃப் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. ஸோ மூங்கில் நல்லா வளர்த்துங்க. மூங்கில் வாங்கி முன்னாடி வைங்க, நல்லா இருக்கும். நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வரவங்களுக்கும் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் இருக்கும். மூங்கிலா அப்படிங்கிற மாதிரி. மூங்கில் வளர்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வளர்த்த மாட்டாங்க. காரணம் மூங்கில் வீட்டுக்குள்ளே வைக்கலாமா வேண்டாமான்னு. மூங்கில் கண்டிப்பாக வைக்கலாம், நீங்கள் வைங்க. வச்சு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட லைஃப் நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. மூங்கில் செடி வைக்கும்போது நம்ம என்னென்னா எந்த மூங்கில் செடியில் எந்த செடி வச்சாலுமே பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. நேர்மாதிரி என்ன இருக்கணும், எதிர்மாதிரி என்ன இருக்கிறவங்கள பக்கத்தில் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டோமா, உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வைக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்க வாஸ்து பார்க்குறவங்க அந்த இடத்துல வைக்கிறது, இந்த இடத்துல வைங்க, அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்து பிரகாரம் நம்ம செடியெலாம் வைக்க போகிறோம். பட் இருந்தாலுமே எல்லா செடியுமே நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வைக்கலாம். ஆனால் எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்க இல்லை தள்ளி வைக்கலாம், அது வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாமே அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கலாம், இல்லை இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம், சாமிக்கிட்ட வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சா என்ன நமக்கு ஒரு பிரச்சனை, இது வந்து செடி வந்து நமக்கு அறுக்கும். அதாவது குழந்தைங்க கைப்பட்டால் இழுத்து விட்டுரும், கீரும். அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சு முன்னாடி வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது, அது சாமிக்கிட்ட. இப்போ அது வேண்டாம், நம்ம வெளியே வச்சுக்கலான்னு நம்ம வெளியே வச்சுருச்சிங்க. அதுபோல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே வந்து பார்த்தோம்னா நீங்களாம் பார்த்தீங்கன்னா நூல் போட்டு கட்டியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து முன்னாடி இந்த ஒரு எண்ணமே எனக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னு கேட்டோம்னா காற்றடிக்கும் போது இது செடி ஆடும்போது இது உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ஒரு ஸ்டிக்கை வச்சு ஊனிட்டு ஒரு அரடிக்கு இது மாதிரி டை போட்டு கட்டிக்கிட்டாங்க. டை போட்டு கட்டும்போது என்னென்னா செடி ஆடாது. பட் இது வந்து அழகாக அப்படியே மேலே குருத்தா போகும். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த குருத்தை கட் பண்ண வச்சுக்கோங்க. அதை இந்த குருத்தை கட் பண்ணிக்கிட்டோமா பாருங்களேன், இப்படி குருத்தை கட் பண்ணி காட்டுறேன். இப்படி இந்த குருத்தை நம்ம கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பக்கத்தில் படரும், மேலே படர்ந்து வளர்ந்து போக செடி நல்லா வளரும். செடி நல்லா வளர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கிடைக்குங்க. அதனால் கார்டனிங் பண்ணுங்கள். கார்டனிங் பண்ணுறதுல ஒரு மன நிம்மதி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த காலையில் நீங்கள் வரும்போது செடி உங்கள்கிட்ட பேசிட்டு இதே உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லும். அதாவது இது உரசுது இல்லைங்களா, காற்றடிக்கும் போது அதே உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஃபீலாக இருக்கும். ஒரு ஃபீல் நல்ல ஃபீலாக இருக்குங்க. அதாவது செடி கார்டனிங் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும். நீங்கள் மூங்கில் வளர்த்தலாம். இது வந்து புத்தா மூங்கில்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மூங்கில் வளர்த்தி பாருங்கள். இது வந்து ஆக்சிஜன் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் காற்றை. ஸோ நீங்கள் மூங்கில் வளர்த்துறது நான் வீட்டுக்கு முன்னாடியும் சரி இருந்தாலும் சரி வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க மூங்கில் வைக்கக்கூடாதுன்னு, அது ஒன்றும் கிடையாது. மூங்கில் வளர்த்தலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.